புதிய பேருந்து சுத்தமா இல்ல. அது பழக்கடை கட்டிட்டு யாராவது வாழலாம். அவங்க வாட்டர் பாட்டில் எல்லாமே ரேட் அதிகம், எல்லா பொருளுமே ரேட் விற்கிறாங்க. கேட்டா வந்து நாங்க பகடி கொடுக்குறோம், எல்லாருக்குமே பணம் கொடுக்கணும், அதனால தான் இந்த ரேட் விற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மூடி இருக்கிற கடையில தந்தா போட்டி குறைவா இருக்கு. வேலூரில் மேயர் வார்டில் பல குறைகள் இருப்பதாக கூறிய செய்தியாளருக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். அவங்களுக்கு அது அக்ரிமெண்ட் ஒரு இது இருக்கு, அவங்க மேட்டது வார்டு. சார், வேலூர் மாநகராட்சியில குறிப்பா 31வது வார்டு மேயரோட வார்டுலயே கழிவுநீர் போறதுக்கும் பிரச்சனை இருக்குது, குப்பை ஆளுறதுக்கும் பிரச்சனை இருக்குது சார். இது எப்படி சரி செய்யணும்? தொடர்ந்து புகார் போயிட்டே இருக்கு சார். அது சம்பந்தமா அது மேயரா விளையாடுறதால எல்லாருடைய வார்டுகளிலும் அந்த நிலைமை இருக்கிறது. அதுக்காகத்தான் எல்லாரும் அது பரிகாரம் ஒன்று கண்டு கொண்டு இருக்கிறோம். பேருந்து நிலை மிக மோசமான நிலையில இருக்கு சார். புதிய பேருந்து சுத்தமா இல்ல. அது பழக்கடை கட்டிட்டு யாராவது வாழலாம். அவங்க வாட்டர் பாட்டில் எல்லாமே ரேட் அதிகம், எல்லா பொருளுமே ரேட் விற்கிறாங்க. கேட்டா வந்து நாங்க பகடி கொடுக்குறோம், எல்லாருக்குமே பணம் கொடுக்கணும், அதனால தான் இந்த ரேட் விற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மூடி இருக்கிற கடையில தந்தா போட்டி குறைவா இருக்கு. நீதான் நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு இப்பொழுது அதிகாரிகள்லாம் இருக்காங்க, கலெக்டர் இருக்காங்க. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதெல்லாம் பார்த்தாங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இருக்கிற ஒரே ஒரு பார்க்கே மூடியாச்சு. இருக்கு அங்க இருக்கிற வந்து ஓட்டையர்கள் இருக்கிற பார்க்கும் முடியாச்சு. எந்த ஒரு இப்ப வந்து என்டர்டெய்னிங்க்கு எந்த வேலையும் இல்ல. புது மாநகராட்சி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே கைவிடப்பட்டிருக்கே தவிர புதுசா எதுவுமே மக்கள் பயன்பாட்டுக்கு மற்றபடி எந்த ஒரு மாநகராட்சி நிர்வாகமும் சரி, சட்டமன்ற நிர்வாகமும் சரி, ஏதாவது வந்து திறப்புழா, கடை திறப்புழா இந்த மாதிரியான ஒரு விழாவில தான் பார்க்க முடியுது. மக்கள் பிரச்சனைகள் வந்து நேரடியா போய் சந்திச்சிருக்காங்களா? நீங்க கேக்குற பத்திரிகையாளர் கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம் ப்ளீஸ். வாங்க கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க, முன்னாடி வாங்க. இல்ல வாங்க. நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இருக்கக்கூடிய மேயராக இருந்தாலும், கவுன்சிலர்களாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களாக இருந்தாலும், தினம் தினம் மக்களை சந்திக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தினம் போய் எல்லா பகுதியும் பார்க்குறோம். நீங்க சொல்ற குற்றச்சாட்டு மிக தவறான குற்றச்சாட்டு. கடை திறக்கிறதுக்கு போற கூட்டம்லாம் அது 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூட்டம். இப்போ நாங்க எல்லா மக்கள் பணிக்கு போறோம். விதண்டாவாதமா கேள்வி கேட்காதீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.